அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு 100% இன்ஜினியரிங். நாம் இந்த வீடியோவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸை கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ we will start with force. ஆல்ரெடி ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகே ஃபைன். ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா there are two major types of force. ஒன்று வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸஸ், இன்னொன்று வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். we know that கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால் ஒரு பொருள் இன்னொரு பொருளோட டச் ஆகிறதுனால ஏற்படக்கூடிய ஃபோர்ஸஸ் வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். ஸோ வாட் இஸ் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்? ஒரு பொருளும் இன்னொரு பொருளும் சந்திக்காது, ஒன்றோட ஒன்று கான்டாக்ட் பண்ணாது, பட் தேர் வில் பி எ ஃபோர்ஸ் பிட்வீன் தோஸ் ஆப்ஜெக்ட்ஸ். அந்த பொருள்களுக்கு இடையே ஃபோர்ஸ் கண்டிப்பாக ஆக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபோர்ஸஸ் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ். ஸோ இதெல்லாம் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பொருள் இருக்குது, பூமியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த பொருளுக்கும் பூமிக்கும் இடையே ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ அதை தான் நம்ம நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நம்ம நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்தது, இப்போ ஃபோர்ஸ் வந்து ஒரு பொருள் மேலே கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பொருள் மேலே ரெண்டு வகையான கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் நடக்கலாம். ஒன்று வந்து நார்மல் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்னா, ஆக்டிங் பர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் ஆன் விச் இட் ஆக்ட்ஸ். எந்த சர்ஃபேஸ் மேலே அது ஆக்ட் ஆகுதோ அதுக்கு பர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் நடக்கும். இந்த மாதிரி ஓகே, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதை பிடிச்சி வந்து இழுக்கிறோம் அப்படின்னா இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த சர்ஃபேஸில் தான் வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற சர்ஃபேஸ்க்கும் ஃபோர்ஸ்க்கும் உள்ள இடையில் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி, அப்போ பர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ இந்த ரெண்டாவது கேஸ் பாருங்கள், டேன்ஜென்ஷியல் ஃபோர்ஸ், அதை ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டேன்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிங் பேரலல் டு த சர்ஃபேஸ். இங்கே பாருங்கள், இப்படி ஒரு ஃபோர்ஸ், இப்படி ஒரு ஃபோர்ஸ், இப்படி இழுக்கிறோம். இப்போது எந்த சர்ஃபேஸ் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்ஃபேஸ் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த சர்ஃபேஸும் ஃபோர்ஸோட டைரெக்ஷனும் பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்குது. ஸோ திஸ் டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் டேன்ஜென்ஷியல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் இரண்டு வகையாக ஆக்ட் ஆகலாம். ஒன்று வந்து நார்மல் டு த சர்ஃபேஸ், ஓகே, அதாவது பர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகும். இன்னொன்று வந்து டேன்ஜென்ஷியல் டு த சர்ஃபேஸ். ஓகே, நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஓகே, சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட் பார்க்கலாம். ரைட், ஓகே, சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் எடுத்துகிட்டோன்னா, ஒரு பொருள் மேலே மோர் தென் ஒன் ஃபோர்ஸஸ் வந்து செயல்படுது அப்படின்னா அது சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் கன்சிடர் பண்ணும்போது ஒன் டைமென்ஷனல் சிஸ்டம், டூ டைமென்ஷனல் சிஸ்டம் அண்ட் த்ரீ டைமென்ஷனல் சிஸ்டம் மூணாக பிரிக்கலாம். ஒன் டைமென்ஷனல் ஃபோர்ஸ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கோலீனியர் ஃபோர்ஸஸ், கோலீனியர் ஃபோர்ஸஸ். ஸோ அதோட லைன் ஆஃப் ஆக்ஷன் பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும், ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும், ஒரே நேர்கோட்டில் செயல்படும். இங்கே மூணு ஃபோர்ஸஸ் எடுத்திருக்கேன், F1, F2, F3. இந்த மூணு ஃபோர்ஸஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன் பார்த்திங்கன்னா சேமாக இருக்குது. ஸோ இது கொலீனியர் ஃபோர்ஸஸ்லேயே லைக் ஃபோர்ஸஸ். ரெண்டாவது பாருங்கள், கொலீனியர் ஃபோர்ஸஸில் அன்லைக் ஃபோர்ஸஸ். இந்த மூணும் ஒரே டைரெக்ஷனில் செயல்படுது. ஸோ இது லைக் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோர்ஸ் எடுத்திருக்கேன், ஒன்று இந்த டைரெக்ஷனில் செயல்படுது, ஒன்று அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் செயல்படுது. ஸோ ரெண்டுத்தோட டைரெக்ஷனும் வேறு வேறு அப்படிங்கிறதுனால ஸோ வி கேன் கால் இட் ஆஸ் அன்லைக் ஃபோர்ஸஸ். ஓகே, ஒன் டைமென்ஷனல் சிஸ்டம் அப்படின்னா கொலீனியர் ஃபோர்ஸஸ் தான், ஒரு டைரெக்ஷன் மட்டும்தான், எக்ஸ் டைரெக்ஷன் மட்டும்தான், எந்த லைன் வந்தாலும் இப்போ ஒய் டைரெக்ஷன் மட்டும்தான். ஸோ இது வந்து ஒன் டைமென்ஷனல் ஃபோர்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் டூ டைமென்ஷனல் ஃபோர்ஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கோப்ளானர் ஃபோர்ஸஸை சொல்லுவோம். டூ டைமென்ஷனல் ஃபோர்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது கோப்ளானர் ஃபோர்ஸஸ். கோப்ளானர் ஃபோர்ஸஸ்லேயே பேரல் ஃபோர்ஸஸ் இருக்கும், ஒன்றோட ஒன்று இணையாக இருக்கும். இந்த ஃபோர்ஸஸ் கோப்ளானர் ஃபோர்ஸஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரே பிளேனில் எல்லா ஃபோர்ஸஸும் அமைந்திருக்கும். ஓகே, ஸோ சிங்கிள் பிளேனில் அமைந்திருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ், சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து கோப்ளானர் ஃபோர்ஸஸ். கோப்ளானரில் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னா ஃபோர்ஸஸ் ஒன்றோட ஒன்று பேரலாக இருக்கும்,
கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னா எல்லா ஃபோர்ஸஸோட அந்த சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸில் 5 ஃபோர்ஸ் இருக்குன்னா அந்த 5 ஃபோர்ஸஸோட ஆரிஜின் பாயிண்ட் சேமாக இருக்கும். அதோட தொடக்க புள்ளி வந்து சேமாக இருக்கும், ஒரே புள்ளியாக இருக்கும். சரியா? ஸோ இந்த 5 ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்க பாருங்க, 5 ஃபோர்ஸஸும் ஒரு காமன் பாயிண்டில் மீட் பண்ணுது. ஸோ இதை கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்னால் எல்லா ஃபோர்ஸஸ்க்கும் சிங்கிள் காமன் மீட்டிங் பாயிண்ட் இருக்காது, ஒரே பாயிண்டில் சந்திக்காது. அதுதான் வந்து நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். நெக்ஸ்ட் வந்து 3 டைமென்ஷனல் ஃபோர்ஸ் சிஸ்டம் வரலாம். 3 டைமென்ஷனல் ஃபோர்ஸ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கோப்ளானர் ஃபோர்ஸஸ். இங்கே ஒரே தளத்தில் அனைத்து ஃபோர்ஸஸும், ஒரு பொருள் மேலே செயல்படக்கூடிய அனைத்து ஃபோர்ஸஸும் வந்து சிங்கிள் பிளேனில் அமைந்திருக்கும். ஓகே, நான் கோப்ளானர் ஃபோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் மேலே செயல்படக்கூடிய அனைத்து ஃபோர்ஸஸும் சிங்கிள் பிளேனில் இருக்காது, வெவ்வேறு பிளேனில் அமைந்திருக்கும். ஸோ அந்த டைப் ஆஃப் அந்த மாதிரியான ஃபோர்ஸ் சிஸ்டமை வந்து நான் கோப்ளானர் ஃபோர்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நான் கோப்ளானர் ஃபோர்ஸ் சிஸ்டம் எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனல் ஃபோர்ஸ் சிஸ்டமில் வருது. ஓகே, ஸோ நான் கோப்ளானர் ஃபோர்ஸ் சிஸ்டம்லேயும் வந்து நமக்கு பேரலல் ஃபோர்ஸ் இருக்கும், கன்கரண்ட் ஃபோர்ஸ் இருக்கும், நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் இருக்கும். ஓகே, சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் பார்த்தோம். அடுத்தது இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பார்க்கலாம். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஒரு பொருள் மேலே ஏற்படுத்தும் விளைவு என்ன, இந்த ஃபைனல் ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும், எங்கே ஆக்ட் ஆகும், எவ்வளோ மேக்னிடியூடில் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். 5 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது ஒரு பொருள் மேலே அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த 5 ஃபோர்ஸும் செயல்படுறதுனால கடைசியாக அந்த பொருள் மேலே ஏற்படக்கூடிய விளைவு தான் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட மேக்னிடியூடையும் டைரெக்ஷனையும் எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த ரிசல்டன்ட்டோட பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் எந்த இடத்துல அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மேக்னிடியூடையும் டைரெக்ஷனையும் கண்டுபிடிக்கிறதுக்கு we have 4 methods. 2 அனலிட்டிக்கல் மெத்தட் இருக்குது, 2 கிராஃபிக்கல் மெத்தட் இருக்குது. அனலிட்டிக்கல் மெத்தட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து parallelogram law of forces, ரெண்டாவது resolving into rectangular components. ஒன்று வந்து parallelogram law of forces, இன்னொன்று resolution of forces. கிராஃபிக்கல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒன்று triangular law of forces, ரெண்டாவது Polygon law of forces. இது வந்து மேக்னிடியூடையும் டைரெக்ஷனையும் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட்ஸ். ஓகே, தென் பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன், அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எந்த இடத்துல வந்து ஆக்ட் ஆகுது, எந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகுது, பொருள் மேலே எந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, அந்த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு we use Varignon's theorem, ரைட்? ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொன்றும் parallelogram lawனா என்ன, ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ்னால் என்ன, ட்ரையாங்கிள் லா ஆஃப் ஃபோர்ஸஸ்னால் என்ன, பாலிகன் லா ஆஃப் ஃபோர்ஸஸ்னால் என்ன, வேரிக்னான்ஸ் தியரம்னா என்ன, ஸோ இதை பற்றி நம்ம டீப்பாக வந்து அடுத்தது டிஸ்கஸ் பண்ணலாம், ரைட்? ஓகே, parallelogram லா பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பார்த்துடலாம். பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒரு பொருள் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஃபோர்ஸை அதே லைன் ஆஃப் ஆக்ஷனில் அந்த பொருள் மேலே வேறு எங்கே வேணும்னாலும் நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம், சரியா? ஸோ அப்படி மாற்றி வந்து ஃபோர்ஸை நீங்கள் அதே லைன் ஆஃப் ஆக்ஷனில் மாற்றி அமைக்கிறதுனால அந்த பொருள் மேலே ஏற்படும் விளைவில் எந்த மாற்றமும் இருக்காது அப்படிங்கிறது தான் பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஒரு பொருள் மேலே செயல்படும் ஒரு ஃபோர்ஸை அதே லைன் ஆஃப் ஆக்ஷனில் நீங்கள் அந்த பொருள் மேலே எங்கே வேணாலும் மாற்றி அமைச்சிக்கலாம், பொருளை விட்டு வெளியே வரக்கூடாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸஸ், ரைட்? நெக்ஸ்ட் parallelogram law வரலாம். parallelogram law எதுக்கு அப்ளிகபிள்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. when there is only 2 forces, அந்த 2 ஃபோர்ஸஸும் கோப்ளானர் ஃபோர்ஸஸாக இருக்கணும், அந்த 2 ஃபோர்ஸஸும் கன்கரண்ட் ஃபோர்ஸஸாக இருக்கணும். ஸோ parallelogram law is applicable for coplanar concurrent 2 force system. ஓகே, 2 ஃபோர்ஸ் இருந்தால் மட்டும் அதுக்கு அப்ளிகபிள் வந்து parallelogram law applicable, ரைட்? ஸோ இங்கே ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் மேலே
ரெண்டு ஃபோர்ஸ் PQ அப்படிங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த ரெண்டு ஃபோர்ஸையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பேரலோகிராமோட இணைகரத்தோட அடுத்தடுத்த பக்கங்களாக நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ்க்கும் இடையில் உள்ள ஆங்கிள் தீட்டா அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிசல்டன்ட் எது என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இணைகரத்தோட டயகனல், அதாவது மூலைவிட்டம் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் இந்த ரெண்டு ஃபோர்ஸ்க்கான ரிசல்டண்ட்டாக வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த டயகனலை நாம் கண்டுபிடிச்சோன்னா டயகனலுக்கு என்ன வேல்யூன்னு கண்டுபிடிச்சோன்னா ஸோ அது வந்து ரிசல்டண்ட்டோட மதிப்பை குறிக்கும். ஓகே, ஸோ இந்த ரிசல்டன்ட் என்ன டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது அப்படின்னு குறிக்கிறது வந்து இந்த ஆல்ஃபா, இந்த ஆல்ஃபாங்கிற ஆங்கிள், அதாவது ஹரிசாண்டல்லேருந்து இத்தனை டிகிரியில் வந்து ரிசல்டன்ட் செயல்படும், அதாவது பீன்ற ஃபோர்ஸ்லேருந்து இவ்வளோ டிகிரியில் ரிசல்டன்ட் செயல்படுங்கிறத ஆல்ஃபா குறிக்குது. ஓகே, அப்போது பேரலோகிராம் லா யூஸ் பண்ணி நாம் ரிசல்டன்ட் கண்டுபிடிக்க முடியும், ரிசல்டன்ட்டோட டைரெக்ஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆல்ரெடி நாம் பார்த்தோம் அனாலிட்டிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி மேக்னிடியூடும் டைரெக்ஷனையும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆறுங்கிற வேல்யூவை கண்டுபிடிச்சிங்கன்னா அது ரிசல்டன்ட்டோட மேக்னிடியூட், ஆல்ஃபாங்கிற ஆங்கிளை கண்டுபிடிச்சிங்கன்னா அது ரிசல்டன்ட்டோட டைரெக்ஷன். ஸோ இது இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த Qங்கிற ஃபோர்ஸை நம்ம ஒரு வெர்டிக்கல் ஃபோர்ஸாகவும் ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸாகவும் பிரித்தோம்னா நமக்கு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் Q cos θ கிடைக்கும், வெர்டிக்கல் ஃபோர்ஸ் வந்து Q sin θ கிடைக்கும். இங்கே இருக்கிற அளவும் சேம், அதனால் இங்கே இருக்கிறத தூக்கிட்டு வந்து நான் இங்கே போட்டிருக்கேன் Q sin θ. அதே மாதிரி இப்படி பிரிக்கும் போதும் இந்த அளவும் சேமாக இருக்கும். ஸோ Q cos θ, இங்கே வர வேண்டிய Q cos θ நான் இங்கே தூக்கி போட்டிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கும், OCD அப்படிங்கிற ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கும். இதை பார்த்தீங்கன்னா ஒரு செங்கோண முக்கோணம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ நம்ம பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணோன்னா ஸோ ஆருக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு, அதாவது இது வந்து ஹைபாட்னஸ் இல்லையா, ஸோ ஹைபாட்னஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இந்த சைட் ஸ்கொயர், ரெண்டு சைட் ஸ்கொயரையும் ரூட் எடுத்திங்கன்னா ஆட் பண்ணி ரூட் எடுத்திங்கன்னா ஹைபாட்னஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ ஆர் ஈக்குவல் டு இந்த சைட் ஸ்கொயர் பாருங்கள் Q sin θ ஸ்கொயர் போட்டிருக்கேன், இந்த சைடு எடுத்துட்டிங்கன்னா அதாவது OCDயில் இந்த சைடு OD தானே, OD பார்த்திங்கன்னா P இருக்குது ப்ளஸ் Q cos θ இருக்குது, இது P இது Q cos θ, அப்போ P ப்ளஸ் Q cos θ ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கேன். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ரிசல்டன்ட் R ஈக்குவல் டு P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர் ப்ளஸ் 2PQ cos θ அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ரிசல்டன்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதே ட்ரையாங்கிள் OCDயில் ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா tan ஆல்ஃபா போடலாம். tan ஆல்ஃபாவுக்கு ஃபார்முலா என்ன, எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஓகே, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள், ஆல்ஃபாவுக்கு ஆப்போசிட் சைடில் Q sin θ இருக்குது, ஸோ Q sin θ. அட்ஜசன்ட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள், OA ப்ளஸ் AD இருக்குது, OAங்கிறது P, அதே மாதிரி AD அப்படிங்கிறது Q cos θ. ஓகே, அப்போ tan ஆல்ஃபா ஈக்குவல் டு Q sin θ பை P ப்ளஸ் Q cos θ. அப்போ ஆல்ஃபா ஆங்கிள் தான் நமக்கு வேணும், ஆல்ஃபா ஈக்குவல் டு tan எந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா tan இன்வர்ஸ் ஆஃப் Q sin θ பை P ப்ளஸ் Q cos θ. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணி மேக்னிடியூட் கண்டுபிடிக்கலாம், ரிசல்டன்ட்டோட அளவு என்ன மேக்னிடியூட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணி ரிசல்டன்ட்டோட டைரெக்ஷன் என்ன, எவ்வளோ டிகிரியில் ஒரு ஃபோர்ஸ்லேருந்து எவ்வளோ ஆங்கிளில் வந்து அது ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ். ஓகே, நம்ம பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் பார்த்தோம். அந்த பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து ரெண்டு கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்க்கு மட்டும் அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பிளேனில் ஒரு 6 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. இதுக்கு நம்ம
parallelogram law of forces வந்து யூஸ் பண்ணி ரிசல்டன்ட் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடியாது. ஸோ we are going to a alternate method அந்த மெத்தட் பேர் தான் வந்து resolution of forces. ஓகே, இரண்டுக்கு மேற்பட்ட ஃபோர்ஸஸ் கோப்ளானர் ஃபோர்ஸஸ் இருக்குது ஒரு பொருள் மேலே ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதோட ரிசல்டன்ட் அந்த ஃபோர்ஸஸோட ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஓகே ஓகே ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இருக்கிற ஒவ்வொரு ஃபோர்ஸையுமே இந்த ஆப்ஜெக்ட் மேலே செயல்படக்கூடிய ஒவ்வொரு ஃபோர்ஸையும் நாம் ஹரிசாண்டல் காம்பனண்ட்டாகவும் வெர்டிக்கல் காம்பனண்ட்டாகவும் பிரிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் இங்கே காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா F1 அப்படிங்கிற ஃபோர்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். F1 வந்து ஹரிசாண்டல் பிளேன்லேருந்து டீட்டா அப்படிங்கிற ஆங்கிளில் ஆக்ட் ஆகுது அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகே, F1ங்கிற ஃபோர்ஸ் ஹரிசாண்டல் பிளேனுக்கு ஹரிசாண்டல் ஆக்சிஸ்க்கு டீட்டா அப்படிங்கிற ஆங்கிளில் ஆக்ட் ஆகுது அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகே, அதே போல் ஒவ்வொரு ஃபோர்ஸுமே ஒவ்வொரு குறிப்பிட்ட ஆங்கிளில் ஆக்ட் ஆகும். நான் ஒரு ஃபோர்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த F1ங்கிற ஃபோர்ஸ் எடுத்திருக்கேன். அந்த F1ஓட ஹரிசாண்டல் காம்பனண்ட்டை Fxன்னு எழுதலாம். அந்த F1ஓட வெர்டிக்கல் காம்பனண்ட்டை Fy அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கே ஃபோர்ஸை F1 அப்படின்னு நாம் நேம் பண்ணியிருக்கிறதுனால F1y F1x அப்படின்னு நேம் பண்ணலாம். ஸோ F1 x ஆக்சிஸில் F1 y ஆக்சிஸில் இது x அப்படிங்கிறது ஹரிசாண்டல் காம்பனண்ட், yங்கிறது வெர்டிக்கல் காம்பனண்ட். ஓகே, ஸோ இங்கே இந்த ஆங்கிள் தான் டீட்டா அப்படிங்கும்போது ஹரிசாண்டல் காம்பனண்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F1 இன்ட்டு காஸ் டீட்டா. ஓகே, வெர்டிக்கல் காம்பனண்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F1 இன்ட்டு சைன் டீட்டா. எந்த ஒரு ஃபோர்ஸ்னாலும் அதை வந்து நம்ம ஹரிசாண்டல் காம்பனண்ட்டாகவும் வெர்டிக்கல் காம்பனண்ட்டாகவும் பிரிக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகே, ஃபோர்ஸஸை வந்து ரிசால்வ் பண்ணியாச்சு. ஒரு ஃபோர்ஸை F1ங்கிற ஃபோர்ஸை மட்டும் ரிசால்வ் பண்ணியிருக்கேன். அதே போல் நம்ம F2 F3 F4 F5 F6 எல்லா ஃபோர்ஸஸையும் ரிசால்வ் பண்ணோன்னா இதே மாதிரி எல்லா ஃபோர்ஸஸ்க்கும் நமக்கு கிடைக்கும். ஸோ எப்படி வந்து F1 அப்படிங்கிற ஃபோர்ஸ்க்கு நம்ம ஹரிசாண்டல் காம்பனண்ட் அண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி எல்லா ஃபோர்ஸஸ்க்கும் நம்மளால் ஹரிசாண்டல் காம்பனண்ட்டும் வெர்டிக்கல் காம்பனண்ட்டும் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ அந்த ஹரிசாண்டல் காம்பனண்ட்ஸ் எல்லாமே இந்த புள்ளியில் தான் செயல்பட போகுது இல்லையா? ஸோ ஹரிசாண்டல் காம்பனண்ட்ஸ் எல்லாம் ஒரு லைனில் செயல்படும். அதே போல் வெர்டிக்கல் காம்பனண்ட்ஸ் எல்லாம் ஒரு லைனில் செயல்படும். அப்போ அது கொலீனியர் ஃபோர்ஸஸ் இல்லையா? கொலீனியர் ஃபோர்ஸஸை நம்ம ஒன்றோட ஒன்று ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, அப்போது எல்லா ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸையும் நம்ம ஆட் பண்ணலாம். ஏன்னா எத்தனை ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் இருக்கும்? இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஃபோர்ஸஸ் இருக்குது. அப்போ 6 ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸையும் ஒன்றோட ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா அதை நான் என்னென்ன எழுதிக்கிறேன்? சிக்மா Fxன்னு எழுதிக்கிறேன். ஓகே, சிக்மா Fx சிக்மா சம் ஆஃப் ஆல் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ். ஓகே, அதை என்னென்னு எழுதுனா பாருங்கள். இதை என்னோட கன்வீனியன்ட்டுக்காக F1xன்னு எழுதாமல் Fx1 அப்படின்னு எழுதிக்கிறேன். Fx1 ப்ளஸ் Fx2 ப்ளஸ் Fx3 இது வரைக்கும் அப் டு Fx6. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் F1ஓட ஹரிசாண்டல் காம்பனண்ட், இது F2ஓட ஹரிசாண்டல் காம்பனண்ட். அதே மாதிரி 6 ஃபோர்ஸஸோட ஹரிசாண்டல் காம்பனண்ட்டையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒன்றா ஆட் பண்ணியிருக்கேன். சிமிலர்லி வெர்டிக்கல் காம்பனண்ட்லாம் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாமா? சிக்மா Fy ஈக்குவல் டு Fy1 ப்ளஸ் Fy2 ப்ளஸ் அப் டு Fy6. ஓகே, எல்லா ஃபோர்ஸஸோட வெர்டிக்கல் காம்பனண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஒன்றா ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போது இது சிங்கிள் ஃபோர்ஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி 6 ஃபோர்ஸுக்கும் இப்படி ஃபோர்ஸ் வந்து 1 2 3 இப்படி 2 இன்னொன்று ஒரு 6 ஃபோர்ஸும் ஒரே லைனில் ஆக்ட் ஆச்சு. அந்த 6 ஃபோர்ஸையும் நான் ஆட் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்? சிங்கிள் ஃபோர்ஸாக மாற்றிருக்கேன். அப்போ ஃபைனலாக எனக்கு கிடைச்ச ஃபோர்ஸ் வந்து இப்படி கிடச்சிருக்கும். ரைட்,
அதே போல் வெர்டிக்கல் காம்போனண்ட்டில் ஃபைனலாக எனக்கு கிடைச்ச ஃபோர்ஸ் இப்படி கிடச்சிருக்கும். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா 2 ஃபோர்ஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. 6 ஃபோர்ஸ் இருந்தது, அதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம 2 ஃபோர்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 2 ஃபோர்ஸ் தானே இருக்குது, நாம் இங்கே என்ன பண்ணலாம், கண்டிப்பாக பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த 2 ஃபோர்ஸஸ்க்கும் இடையில் உள்ள ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. இது வந்து என்னது, தீட்டா. தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி, ரைட்? ஸோ தீட்டா 90 டிகிரி அப்படின்னும்போது ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி, ஃபார்முலா வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்டண்ட்டுக்கான ஃபார்முலா ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா எஃப்எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா எஃப்ஒய் ஸ்கொயர். ஓகே, ஸோ தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரினா ஃபார்முலா வந்து ஆருக்கு வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி, பேரலோகிராம் லாவில் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரினா ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர். ஓகே, ஸோ இங்கே இதுதான் பி, இது கியூ, அப்போ பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர். இது வந்து நம்ம பேரலோகிராம் லா பார்க்கும்போதே பார்த்துருக்கணும். தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரினா இந்த கேஸ் தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு பி ப்ளஸ் கியூ. ஓகே, அதுவே தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு பி மைனஸ் கியூ. ஸோ இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பேரலோகிராம் லாவில் ரிசல்டண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தீட்டா 90 டிகிரி வந்துச்சுன்னா இதான் ஃபார்முலா, தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி வந்துச்சுன்னா இதான் ஃபார்முலா, அண்ட் தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி வந்துச்சுன்னா இதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ இது கூட நமக்கு கொஷின்ஸாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஃப்எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப்ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகே, ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ரிசல்டன்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 ஃபோர்ஸஸ், அதாவது அந்த 2 ஃபோர்ஸஸை மறுபடியும் வரைகிறேன். சிக்மா எஃப்ஒய் சிக்மா எஃப்எக்ஸ் ரிசல்டன்ட் இப்படி ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ரிசல்டன்ட்டோட ஆங்கிள் ஆல்ஃபா வேணும் இல்லையா, நமக்கு எந்த டைரெக்ஷனில் செயல்படுது அப்படின்னு தெரியணும் இல்லையா. அப்போ ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் சிக்மா எஃப்ஒய் பை சிக்மா எஃப்எக்ஸ். ஓகே, சிக்மா எஃப்ஒய் பை சிக்மா எஃப்எக்ஸ். சார் இது எங்கேருந்து வந்ததுன்னா, நமக்கு ஆல்ரெடி வந்து நாம் ஃபார்முலா பார்த்துருப்போம், ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்துருப்போம். ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் q sin theta பை p ப்ளஸ் q cos theta அப்படின்னு பார்த்துருப்போம். இங்கே தீட்டா வந்து 90 டிகிரின்னு பார்த்துட்டோமா, sin தீட்டாவுக்கு பதில் 90 போட்டோம் அப்படின்னா sin 90 1 இன்ட்டு q. இங்கே க்யூவுக்கு பதிலாக தான் சிக்மா எஃப்ஒய் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ மேலே சிக்மா எஃப்ஒய் கிடச்சிருக்கு. அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா p ப்ளஸ் q cos theta, q cos 90 வந்து 0, அப்போ இந்த டைம் 0 ஆகிடும். கீழே p மட்டும் இருக்குமா, pயோட வேல்யூ தான் இங்கே வந்து சிக்மா எஃப்எக்ஸ் அப்படின்னு பார்க்கும். pக்கு பதிலாக தான் சிக்மா எஃப்எக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ சிக்மா எஃப்எக்ஸ் போட்டிருக்கோம். ஓகே, ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் சம் ஆஃப் ஆல் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் டிவைடட் பை சம் ஆஃப் ஆல் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ். இந்த ஈக்குவேஷனில் வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எந்த டைரெக்ஷனில் வந்து ரிசல்டன்ட் வந்து ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்து நாம் பார்க்க போகிறது graphical methods to find resultant force. ஓகே, ட்ரையாங்குலர் லா ஆஃப் ஃபோர்ஸஸ். இது வந்து 2 ஃபோர்ஸ் மட்டும், 2 கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆனால் மட்டும் நம்ம ட்ரையாங்குலர் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் பயன்படுத்த முடியும். ஓகே, ஸோ இதில் பாருங்கள் 2 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. நம்ம பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸஸ்க்கு வந்து பார்த்துருப்போம். அதை பேஸ் பண்ணி நான் இங்கே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை இங்கே மாற்றி வந்து நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதே லைன் ஆஃப் ஆக்ஷனில் வந்து மாற்றி நோட் பண்ணியிருக்கேன். அப்போது இந்த டயக்ராமை அப்படியே இங்கே வரையும் போது பாருங்கள், இந்த ஃபோர்ஸ் வந்து ஒரு 10 நியூட்டன்னா நம்ம 10 நியூட்டனுக்கு 10 சென்டிமீட்டருக்கு கோடு வரைஞ்சிக்கணும். ஓகே, அடுத்தது இந்த ஃபோர்ஸ் 15 நியூட்டன் அப்படின்னா 15 சென்டிமீட்டருக்கு கோடு வரைஞ்சிக்கணும்.
ஓகே. அண்ட் இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஆங்கிள் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வரையணும். ஓகே, வரைஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் இங்கேருந்து இப்படி போகுது, ரெண்டாவது ஃபோர்ஸ் அதை கண்டினியூ பண்ணி இங்கேருந்து இப்படி போகுது. அப்போது ஒரு பொருள் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய இரண்டு ஃபோர்ஸஸை வந்து ஒரு ட்ரையாங்கிளோட அடுத்தடுத்த பக்கங்களாக நேர் வரிசையில், அதாவது தொடர்ந்து போகிற மாதிரி, கண்டினியூஸாக போகிற மாதிரி, டைரெக்ஷன் மாறாமல் கண்டினியூஸாக போகிற மாதிரி நேர் வரிசையில் எடுத்துக்கொண்டால் இந்த இரண்டு விசைகளின் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து அந்த முக்கோணத்தோட மூடும் பக்கமாக, கடைசி பக்கம் மூன்றாம் பக்கமாக எதிர் வரிசையில் அமையும். எதிர் வரிசைனா பாருங்கள், ஃபோர்ஸ் இப்படி வருது, அதாவது கிளாக் வைஸ் வருது. இப்போது எதிர் வரிசைனா ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ இதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இதுதான். ஓகே, ஸோ ஸ்ட்ரெயிட் லைனாக வரைஞ்சிக்க போகிறோம். ஸ்கேல் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைனாக வரைஞ்சிங்கன்னா இது ஸ்கேலில் எவ்வளோ மெஷர் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட வேல்யூ. ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதோட டைரெக்ஷனும் நமக்கு இங்கேயே தெரிஞ்சிருது. இந்த ஃபோர்ஸ்லேருந்து எவ்வளோ ஆங்கிளில் வந்து இது ஆக்ட் ஆகுது, ரிசல்டன்ட் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, பாலிகன் லா ஆஃப் ஃபோர்ஸஸும் சேம் அதே தான். ஓகே, இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் 2 ஃபோர்ஸஸ், இரண்டு ஃபோர்ஸஸ்க்கு மேலே ஆக்ட் ஆச்சுன்னா we can use polygon law of forces. அங்கே என்ன கதையை பார்த்தோமோ அதை தான் இங்கேயும் பார்க்க போகிறோம். ஓகே, மூமெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். மூமெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளில் O அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கலாம். அந்த O பாயிண்ட்லேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஒரு ஃபோர்ஸ் F ஆக்ட் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த டிஸ்டன்ஸை வந்து D அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இந்த பாயிண்ட்டை பொறுத்து இந்த விசையானது, இந்த ஃபோர்ஸ் வந்து ஒரு திருப்புத்திறனை ஏற்படுத்தும். ஓகே, அதாவது இந்த இந்த இதுதான் அந்த பாடி அப்படின்னு வச்சிங்கன்னா, இங்கே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் இது என்ன ஆகும், இப்படி திரும்புகிற மாதிரி ஒரு ரியாக்ஷன், அது மேலே ஆக்ஷன் வந்து அது மேலே ஆக்ட் ஆகும். ஸோ இந்த திருப்பு திறன் தான் வந்து என்ன அப்படின்னு சொல்கிறோம்னா மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மூமெண்ட்டை எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, மூமெண்ட் m ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, கிளியர். இதுக்கு மேலே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேரிக்னான்ஸ் தியரம் பார்க்க போகிறோம். வேரிக்னான்ஸ் தியரம். ஸோ வேரிக்னான்ஸ் தியரம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ அதே ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் மொத்தம் 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் D1ன்னு வச்சுக்கலாம், இந்த டிஸ்டன்ஸ் D2ன்னு வச்சுக்கலாம், இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் D3ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து D2, அடுத்தது இந்த டிஸ்டன்ஸ் வந்து D3, இது வந்து F1, F2, F3. அப்போது இந்த O அப்படிங்கிற புள்ளி மேலே இந்த 3 ஃபோர்ஸஸும் சேர்ந்து ஏற்படுத்துகிற மூமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் மூமெண்ட், சம் ஆஃப் மூமெண்ட் அபவுட் O. ஓகே, ஈக்குவல் டு இந்த ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் ஏற்படுத்துகிற மூமெண்ட் ஃபோர்ஸ் F1 இன்ட்டு டிஸ்டன்ஸ் D1 ப்ளஸ் செகண்ட் ஃபோர்ஸ் ஏற்படுத்துகிற மூமெண்ட் F2 இன்ட்டு D2 ப்ளஸ் F3 இன்ட்டு D3. இப்போ எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலும் நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், மூமெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இது டோட்டல் மூமெண்ட். இந்த 3 ஃபோர்ஸஸும் சேர்ந்து இந்த புள்ளி மேலே ஏற்படுத்தின திருப்புத்திறன் வந்து சிக்மா m அப்படின்னு எடுத்திருக்கேன். டோட்டல் மூமெண்ட் அப்படின்னு எடுத்திருக்கேன். தனித்தனியாக ஒவ்வொரு ஃபோர்ஸும் ஏற்படுத்துகிற மூமெண்ட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்படி தான் வந்து நம்ம மூமெண்ட் கண்டுபிடிப்போம். ஸோ இங்கே இந்த மூமெண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 3 ஃபோர்ஸஸ்க்கும் நம்ம என்ன பண்ணலாம், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம். இந்த 3 ஃபோர்ஸஸ்க்கும் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், இந்த 3 ஃபோர்ஸஸோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸும் இந்த 3 ஃபோர்ஸஸோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் R அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த R இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து D அப்படின்னு எடுத்துக்கலாம்.
அந்த ரிசல்டன்ட் ஆக்ட் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் d அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது அந்த ரிசல்டன்ட்டால் ஏற்படக்கூடிய மூமெண்ட், அதாவது mr about o, ரிசல்டன்ட்னால் ஏற்படக்கூடிய மூமெண்ட் about பாயிண்ட் o, இது எதுக்கு ஈக்குவல்னா சிக்மா m about o, இந்த டோட்டல் மூமெண்ட்டுக்கு ஈக்குவல். இதை தான் வந்து வேரிக்னான்ஸ் தியரம் வந்து நமக்கு சொல்லுது. ஓகே, அதாவது சிக்மா ஆர் நாட் அப்படிங்கிறது என்னென்னு எழுதலாம், ஆர் இன்ட்டு டின்னு எழுதலாமா, ரிசல்டன்ட் இன்ட்டு டி. ஓகே, ஈக்குவல் டு f1 இந்த வேல்யூஸ். ஓகே, இந்த வேல்யூஸ் நம்ம f1 f2 f3 தெரிஞ்சுன்னா இதுக்கான வேல்யூ நமக்கு தெரியும். இப்போது இந்த வேரிக்னான்ஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி கண்டுபிடிக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ், அதாவது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஓ அப்படிங்கிற புள்ளியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் ஆக்ட் ஆகும். அப்போ ரிசல்டன்ட்டோட பாயிண்ட் ஆஃப் ஆக்ஷன், சரியா, எந்த பாயிண்டில் ரிசல்டன்ட் வந்து ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இதை முதல்லையே நம்ம வந்து பார்த்துடணும். ஓகே, ஸோ வேரிக்னான்ஸ் தியரம் என்ன சொல்லுது, நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் மேலே செயல்படக்கூடிய இண்டிவிஜுவல் ஃபோர்ஸஸ் ஏற்படுத்தக்கூடிய மூமெண்ட்ஸோட கூட்டுத்தொகை வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஏற்படுத்தக்கூடிய மூமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து வேரிக்னான்ஸ் தியரம் சொல்லுது. இதுவரைக்கும் நாம் வந்து ஃபோர்ஸஸ், சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ், அதுக்கான ரிசல்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, கிராஃபிக்கல் மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கிறது, அனாலிட்டிக்கல் மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரிசல்டன்ட்டோட டைரெக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரிசல்டன்ட்டோட பாயிண்ட் ஆஃப் ஆக்ஷன் என்ன, எவ்வளோ தூரத்தில் வந்து செயல்படுது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை கண்டினியூ பண்ணலாம், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 100% இன்ஜினியரிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.